ஹலோ. அம்மா, எவ்வளோ நேரமாக உங்களுக்கு கால் பண்ணுறது? ஏன் நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூக்கம் வரலன்னு ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு தூங்கினேன். அதான் நல்லா தூங்கிட்டேன். இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கியே, என்ன விஷயம்னு? அம்மா, இன்னைக்கு வீட்டில் என்ன சமைச்சிங்க? காரக்குழம்பு சிக்கனும் பண்ணியிருந்தேன். காரக்குழம்பும் சிக்கனும் எடுத்து சூடு பண்ணி வைங்க. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பயங்கரமாக பசிக்குது. வந்து நல்லா ஒரு பிடி பிடிக்கிறேன். என்னது, இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கியா? அனு, உனக்கு என்னாச்சு? வீட்டில் ஏதாவது சண்டை போட்டியா? ஆமாம், இப்போ டெய்லி வீட்டில் அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு வீட்டில் இருக்கவே கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். அனு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி ராத்திரி நேரத்தில் யாராவது வீட்டை விட்டு வருவாங்களா? இனிமேல் பேசி தீர்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் மொத்தமாக வீட்டுக்கு வரேன். நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க. இந்த நேரத்தில் வீட்டுக்கு வராதே அனு, சொன்னால் கேளு. காலையில் வா. நம்ம வீட்டுக்கு வர வழியில் தான் சுடுகாடு இருக்குது, உனக்கு தெரியும் இல்லை? இப்போ வேற மணி 12. இந்த நேரத்தில் யாராவது சுடுகாட்டு வழியாக வருவாங்களா? நீ காலையில் எந்திரிச்சு வா அனு, சொன்னால் கேளு. நான் இப்போவே 10 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். இன்னும் 20 கிலோமீட்டர் தான். இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டில் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ தானே அர்ஜுன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணானோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன? அதுக்கும் மேலேயே பண்ணியாச்சு. அவன் கண்டவங்களோட சுற்றுறான், கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரான். இனிமேல் இதெல்லாம் என்னால் பொறுத்துட்டு போக முடியாதுமா. அதான் ஒரே அடியாக வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ புதுசாக சூன்யக்காரி கூட வேற சுற்றிட்டு இருக்கான். அதை பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் அருவருப்பாக இருக்குது. என்னது, சூனியக்காரி கூடயா? அந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்களே, அவங்க கூடயா? ஆமாம்மா, அவங்க கூட தான் இப்போ சுற்றிட்டு இருக்கான். அனு, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. என்ன ஜாக்கிரதையாக இருக்கிறது? இந்த காரில் கூட ஒரு பேய் பொம்மை மாட்டி வச்சுருக்கான். அதை பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்னது, பேய் பொம்மையா? அதை முதல்ல தூக்கி வெளியே வீசி அனு. என்ன ஆச்சு அனு? காரில் பெட்ரோல் தீர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் டென்ஷனில் காரில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வழியாக ஏதாவது வண்டிக்கு வரும். நான் லிஃப்ட் கேட்டு எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவேன். சரிம்மா, நான் ஃபோன் வைக்கிறேன். பாய். இவன் கெட்ட கேட்டுக்கு காரில் பேய் பொம்மை வேற மாட்டி வச்சுருக்கான். இதை தூக்கி நான் முதல்ல வெளியே வீசுகிறேன். இதில் ஏதோ பேர் எழுதியிருக்கே. என்னது, அனுவா?